அனைவருக்கும் வணக்கம். ஒளிச்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் 2026 திருக்கணித பஞ்சாங்கப்படி பராப வருஷம் 2/6/2026 அன்று செவ்வாய்க்கிழமை மதியம் 1:50க்கு மிதுனத்திலிருந்து கடகம் ராசிக்கு மாறுகிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்றும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட சுபர் குரு பகவான் வருடம் ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவார். குரு பயிற்சியால் பார்வையால் நன்மைகள் நடக்கும் என்றும் அவரவர் ராசிக்கு 2, 5, 7, 9 ஆகிய இடங்களில் வரும்போது நல்ல பலன்களும் 3, 8, 12 ஆகிய இடங்களில் வரும்போது துர்பலனும் 1, 4, 10 ஆகிய இடங்களில் வரும்போது சமபலனும் நடைபெறும். வாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். தசா புத்திக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். சோதனைகளை தைரியமாக சந்தித்து சாதனைகளாக மாற்றும் திறமைசாலிகள். சுயநலமாகவும் சிந்திப்பவர்கள். பிரதிபலன் கருதி எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். கடந்த ஒரு வருடமாக 3ல் அமர்ந்த குரு பகவான் பல சோதனைகளை கொடுத்து இருப்பார். தற்பொழுது தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி இருக்கிறார். பலன்கள்: திருமணத்திற்காக காத்திருக்கும் வரன்களுக்கு திருமணம் கைகூடும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வர். சிலருக்கு புதிய வீடு, இடம், வாகனம் வாங்க வாய்ப்பு உண்டு. சிலர் ஏற்கனவே தொடங்கிய வீட்டை கட்டி முடிப்பார்கள். ஒரு சிலர் வண்டியை புதுப்பிப்பார்கள். குரு பெயர்ச்சிக்கு முன்பு வேலையை இழந்தவர்கள் போராடித்தான் மீண்டும் வேலையை பெறுவார்கள். ஆனால் எதிர்பார்த்த வெகுமதி கிடைக்காது. தொழில் நிமித்தமாக பயணம் அதிகரிக்கும். அதன் மூலம் புதிய நபர்கள், பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். பணியில் நிச்சயமாக ஊதிய உயர்வு உண்டு. வேலையில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு. பிற மாவட்டங்கள், வெளிநாடுகளில் உள்ள உறவினர்களின் இல்ல விழாவில் கலந்து கொள்வீர்கள். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெகு நாட்களாக தாத்தா பாட்டியாக வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியான செய்தியை பெறுவீர்கள். சிலர் பெரியப்பா பெரியம்மா ஆகும் வாய்ப்பும் கிடைக்கும். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை காட்டவும். முக்கியமாக சர்க்கரை, கொழுப்பு, இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உடனடியாக நல்ல மருத்துவரை அணுகவும். பிளட் பிரஷர், சர்க்கரை அளவை கவனமாக வைத்து கொள்ளுங்கள். முறையான உணவு கட்டுப்பாடு, யோகா, உடற்பயிற்சியை தவறாமல் கடைபிடிங்கள். அரசியல் இருப்பவர்கள், ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் புகழ் பெறுவார்கள். சிறு தவறு செய்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சிலருக்கு செய்த தவறுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். மனம் திருந்தினால் பாதிப்பு குறையும். மேலும் நன்மைகள் அதிகரிக்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுங்கள். குருவித்துறையில் உள்ள சித்திரத வல்லப பெருமாளை வழிபடுங்கள். மேலும் திருமங்கலக்குடியில் உள்ள மங்களாம்பிகை உடனுரை பிராணநாதேஸ்வரை மனம் உருகி வழிபடுங்கள். நல்லதே நடக்கும்.